நீங்கள் எல்லாம் கேட்குற கேள்வி கேட்பீங்க, மனசில் வச்சுப்பீங்க. ஏன்னா இவங்க கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்களே, அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்களே. இப்போ அப்படி பார்த்தா இந்தியாவில் எந்த கட்சியும் எந்த கட்சி கூட கூட்டணி வைக்க முடியாது. ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். உத்தரப்பிரதேசில் சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும், மாயாவதி அவர்களும் அகிலேஷ் அவர்களும், இவங்க எதிரும் புதிருமாக இருந்த கட்சி. இப்போ சொல்லப்போனால் உதாரணம், தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக எப்படியோ அதை விட மோசமான ஒரு சூழல் உத்தரப்பிரதேசில் எஸ்பியும் பிஎஸ்பியும் அவ்வளோ கடுமையாக எதிர்ப்பாங்க, மோசமான விமர்சனம் போயிடுவாங்க. ஆனால் இந்த தேர்தலுக்காக ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி ஆம் ஆத்மி கட்சி இன்னைக்கு காங்கிரஸ் கூட சேர்ந்து அணுகுது. மம்தா பானர்ஜி காங்கிரஸை விட்டு வெளியில் வந்து விமர்சனம் செய்தவர். ஆனால் இன்னைக்கு மம்தா பானர்ஜியும் காங்கிரஸ் ஒன்றா சேர்ந்து தேர்தல் அணுகுகிறார்கள். சரத்பவார் அவர்கள் காங்கிரஸை விட்டு வெளியில் வந்தவர், கடுமையாக விமர்சனம் செஞ்சு வெளியில் வந்தார். இன்னைக்கு மகாராஷ்டிராவில் சரத்பவாரும் காங்கிரஸும் சேர்ந்து ரெண்டு கட்சியும் கூட்டணியில் இருக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு போன்று காங்கிரஸை யாரும் அவ்வளோ கடுமையாக விமர்சிக்கல, ரொம்ப காலமாக விமர்சிச்சு. ஆனால் இப்போ சந்திரபாபு நாயுடும் காங்கிரஸும் தெலுங்கானாவில் கூட்டணியில் இருக்கிறாங்க. சிவசேனாவும் பிஜேபியும் கடந்த ஓராண்டு காலம் சிவசேனா அவ்வளோ கடுமையாக விமர்சித்தாங்க பிஜேபியை. மகாராஷ்டிராவில் அப்படி யாரும் விமர்சிக்க மாட்டாங்க. ஆனால் சிவசேனா பிஜேபியும் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறாங்க, மகாராஷ்டிராவில் இருக்கிறாங்க. கர்நாடகாவில் ஜனதாதளும் காங்கிரஸும் எதிர்த்து போட்டிட்டாங்க தேர்தலில். ஆனால் அதுக்கு பிறகு ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. அதே போன்று தமிழ்நாட்டிலையும் எடுத்துக்கங்க. தமிழ்நாட்டிலையும் கடுமையாக விமர்சனம். திமுக செய்யாத விமர்சனமா காங்கிரஸை கடந்த காலத்தில் கடுமையாக இந்திரா காந்தி எப்படி விமர்சனம் செஞ்சாங்க திமுக? அப்போ முடிக்கிறமா வேணாமா? நீங்க அமைதியா கேட்கறேன்னா நான் பதில் சொல்றேன். நான் பதில் சொல்லிட்டு நான் பதில முடிச்சுட்டு நான் அமைதியா நான் கேட்க. ரொம்ப ஆவேசப்படுறீங்க. தண்ணி கொடுப்பா அவருக்கு, தண்ணி கொடுப்பா அவருக்கு, ரொம்ப டென்ஷனா இருக்கிறார். தண்ணி கொடு. நான் முடிச்சிடறேன். நான் முடிச்சுட்டு நான் பதில் நான் என்ன சொல்லிட்டு உங்ககிட்ட அமைதியா கேட்குற மாதிரி இருந்தாலும் நான் அமைதியா பதில் சொல்றேன். நிச்சயமா சொல்றேன். திமுக இந்திரா காந்தியை விமர்சனம் பண்ணாங்க, கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. நெடுமாறன் அந்த அப்போதான் காப்பாற்றினார், அடித்தாங்க, ரத்தம் ஒழிச்சு. அந்த ரத்தம் என்ன சொன்னாங்க, அதில் எப்படி ரத்தம் வந்ததுன்னு சொன்னாங்க. என்ன விமர்சனம் பண்ணாங்க தெரியும் திமுக? சொல்லக்கூடாது, மாதவிடாய் அதனால ரத்தம் வருதுன்னு அப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்க இந்திரா காந்தியை. இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்துருக்காங்க. அப்படி கடந்த காலத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸை கடுமையாக எதிர்த்து தான் அவர்களை இயக்கத்தை தொடங்கினார்கள். பிறகு காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்தார். ராஜாஜி அவர்கள் இவர்களை கைது செய்தார்கள், அண்ணா அவர்களை. பிறகு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து ஒன்றாக சேர்ந்து தான் அணுகினார்கள். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் மற்ற கட்சியெல்லாம் எடுத்துக்க. இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களையும் திமுக அவர்களையும் விமர்சனம் செய்யலையா? அதை விட அவரை விட கடுமையாக விமர்சனம் யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸை விமர்சனம் செய்யலையா திருமாவளவன் அவர்கள்? இன்னைக்கு ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்களே, அதில் ஒன்றும் யாரும் கேட்க மாட்டாங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு முன்பு தொடர்ந்து காங்கிரஸ் விமர்சனம் செய்தார்கள், திமுக விமர்சனம் செய்தார்கள். அவர்கள் ஒன்றா இருக்கிறாங்க. வைகோ அவர்கள் அவர் சொல்லாத விமர்சனமா திமுக பற்றியும் காங்கிரஸ் பற்றியும்? அவர் இன்னைக்கு ஒன்றா இருக்கிறாங்க. அப்போ கேரளாவிலையும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிரும் புறமா இருக்கா, இங்கே ஒன்றா இருக்கிறாங்க. ஆக விமர்சனம் நாங்கள் செய்தோம், அது தப்பு, நான் மறுக்கலை நான். அப்போ விமர்சனம் செய்தால் நாம் வந்து கூட்டணி சேரக்கூடாது ஏதாவது இருக்கா? ஆக தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் மற்ற கட்சியோட விமர்சனம். இப்போ திமுக பாஜகவை கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க, அவங்க கூட திமுக கூட்டணியில் போனாங்க. எல்லாமே எல்லா கட்சியும் கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய நோக்கம், இந்த தேர்தலோட நோக்கமே தமிழ்நாட்டின் நலன் கருதி இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். பாமக ஆதாரபூர்வமாக ஊழல் புகாரை வந்து ஆளுநர்கிட்ட கொடுத்துருந்தீங்க. குறிப்பா உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்களேன். என் பேர் கோகுல், நியூஸ் 18 டிவி ரிப்போர்ட்டரு. ஏற்கனவே தந்தி டிவி, மக்கள் டிவிலலாம் இருந்திருக்கேன். அதாவது ஆளுநரிடம் அடுத்தது வேற எந்த டிவியில் அதுக்கப்புறம் சரி சரி ஆதாரபூர்வமான ஊழல் புகாரை எடுத்து வச்சிருந்தீங்க. மற்ற கட்சிகள்லாம் சொல்லலை, நேராக ஆளுநரை சந்திச்சு ஒரு புத்தகமாக வெளியிட்டிருந்தீங்க. குறிப்பாக குட்காலேருந்து முட்டை கொள்முதல் ஊழல்லேருந்து அடுக்கிக்கிட்டே போகலாம் உங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை. இந்த ஊழல் கூட்டணியோட நீங்கள் சேருவதற்கான காரணம், இப்போ இந்த தேவை என்ன? இந்த ஊழல் குற்றச்சாட்டு அமைச்சர்களை ஏன் அமைச்சரவையிலிருந்து நீக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை முதலமைச்சர்கிட்ட நீங்கள் வலியுறுத்தலை? அதே போல்
பாமக இடைத்தேர்தலுக்கு முரண்பாடாக வந்து தொடர்ந்து அந்த கருத்துக்களை இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டோம், யாருக்கு ஆதரவு இல்லைங்கிறதுல ஒரு முடிவில் இருந்தீங்க. அதிமுகவோடு அந்த இடைத்தேர்தலில் 21 தொகுதிக்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு சமரசம் ஏற்பட காரணம் என்ன? ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி வந்து நேரடியாக 2 கேள்வி போதாதா? அதுக்கு மேல வேண்டாம். 2 கேள்வி மற்றவெல்லாம் கேட்க விடுங்க, கேளுங்க, பதில் சொல்லுங்க. இப்போ ஆளுநரிடம் நாங்கள் குற்றச்சாட்டை நாங்கள் கொடுத்தோம், அது உண்மைதான். இன்றைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு, யார் தவறு செய்தாலும் விசாரணை நடத்தி அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இன்னைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் மாறவில்லை, மாறப்போவதும் கிடையாது. ஒன்று அது நீங்க இந்த இல்ல இல்ல இப்படி இப்படி இப்போ யாராவது இப்ப இரு ஏதாவது ஒண்ணு ஒண்ணா கேளுங்களேன். இருங்க கேளுங்க. இது தமிழ்நாட்டை சார்ந்த, இப்போ இந்த மாதிரி கேட்குறீங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன், நான் போய் சொல்லிட்டேன். ஒரு கட்டுப்பாடு, ஊடகம் தான் அதிக கட்டுப்பாட்டில் இருக்கீங்க. நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டா எப்படி? அது அடுத்தது நான் ரெண்டாவது கேள்வி கேட்டீங்க, என்ன அது? சொல்லிட்டு நான் பதில் சொல்லிட்டேன். அடுத்தது ரெண்டாவது கேள்வி என்னன்னு கேட்குறேன் நான். அதுதான் நான் பதில் சொல்லிட்டேன். நான் அடுத்தது கேள்வி கேளு சார். அன்புமணி சார், இடைத்தேர்தல். இப்போ இடைத்தேர்தலுடைய நிலைப்பாடு, பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாடு 2010 பெண்ணாகரம் இடைத்தேர்தலுக்கு பிறகு நாங்கள் இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் என நாங்கள் அறிவித்தோம். அந்த அறிவிப்பின் காரணமாக நாங்கள் இந்த தேர்தலில் இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிடவில்லை. ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்றெல்லாம் அந்த முடிவை நாங்கள் சொல்லலை. நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்று நாங்கள் அந்த முடிவு எடுத்திருக்கின்றோம். அன்புமணி சார், இப்போ கூட்டணி வச்சதுக்காக நீங்க பல்வேறு சொல்லுங்க மதி. இல்ல, இப்போ கூட்டணி வச்சதுக்காக நீங்க பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருந்தீங்க. அந்த கட்சி இந்த கட்சின்னு எல்லா கூட்டணியும் சொல்லியிருந்தீங்க. இந்த எல்லா கட்சியில இருந்தும் மாறுபட்டதான் பாமகன்னு சொல்றீங்க. இப்போ இதன் மூலியமா வந்து மற்ற கட்சிகளும் உங்களை மாதிரியே, மற்ற கட்சிகளை மாதிரியே தான் நாங்களும் ஒரு சராசரி கட்சின்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? ரெண்டாவது, இத்தனை நாட்கள் வந்து அதிமுக பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி எல்லாம் பேசுனீங்க. இப்போ பிரச்சாரம்னு வரும்போது என்ன மாதிரியான வியூகத்தில் இருக்கும்? எதிர்கட்சிகளை நீங்க விமர்சனம் பண்ணீங்க அப்படின்னா அது எதன் அடிப்படையில் எதிர்கட்சிகளை நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க? அதாவது முதல்ல இந்த கூட்டணி சேருவதால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை முடிவில் எள்ளளவும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். புரியுதா? அது மட்டுமல்ல, நாங்கள் போராடிய பிரச்சனைகள் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம், போராடுவோம். அதில் நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இந்த தேர்தல் சம்பந்தமாக இது தேர்தல் தொகுதி உடன்படிக்கை. இதனால எங்க கொள்கைகள் நாங்கள் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. எங்களுடைய பாலிசி, எங்களுடைய ஐடியாலஜி நாங்கள் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. வலியுறுத்துவ இடத்துல வலியுறுத்துவோம், போராட்ட இடத்துல போராடுவோம். அது தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்க போறோம். நாங்கள் அடுத்தது 2004 திமுக கூட்டணி, 2006 சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணியில் போட்டியிட்டோம். அப்பொழுது திமுகவை நாங்கள் கடுமையாக விமர்சனம் செய்தோம். கலைஞர் அவர்கள் சொல்வார், தைலாபுரத்திலிருந்து தைலம் வருகிறது என்று. அந்த அளவுக்கு நாங்கள் திமுகவை கூட்டணியில் இருந்து கடுமையாக விமர்சனம் செய்து, எதுக்கு விமர்சனம்? தமிழ்நாட்டின் நலன் கருதி விமர்சனம் செய்தோம். அதே போன்று பாஜகவும் நாம் விமர்சனம் செய்தோம். ஏன்னா தமிழ்நாட்டின் உரிமைகளை நாங்கள் எந்த அளவுக்கு விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. அப்போ வெளியில இருந்து செஞ்சோம், இப்போ உள்ள இருந்து அழுத்தம் கொடுப்பது இன்னும் சுலபம். அந்த வகையில தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். உங்களுடைய போட்டி ஊடகம் சன் டிவி செய்தியாளர் ஈவேரா பேசுறேன். சார், இப்போ நீங்க கடந்த தேர்தல் போதெல்லாம் சொன்னீங்க, குறிப்பா வந்து டாக்டர் ஐயா சொன்னாரு, திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைப்பது வந்து பெற்ற தாயோடைய உறவு வைத்துக் கொள்வதற்கு சமன்ற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. நீங்க மத்திய மாநில அரசாங்கம் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. இப்போ தேர்தலில் வந்து உங்க கூட்டணி மாற்றத்திற்காக இப்போ நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கங்கள்லாம், இப்படி விளக்கம் கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு நெருடலாவோ இல்லை நெருக்கடியாவோ இல்லையா? நிச்சயமா கிடையாது. எனக்கு நிச்சயமா கிடையாது. மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்க, எங்க கட்சி ஏத்துட்டு இருக்காங்க, அதிமுக ஏத்துட்டு இருக்காங்க, பொதுமக்கள் ஏத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏற்கலாம், அதுக்கு எனக்கு கவலையே கிடையாது. மக்கள் ஏத்துட்டு, அதுதான் தட்ஸ் ஆல் கவுண்ட்ஸ். அவ்வளவுதான். உங்களை சொல்றேன், உங்களை தனிப்பட்ட முறையில் சொல்றேன். நீங்க தான் கேள்வி கேட்டீங்களே. சார் வணக்கம். சார் ஹலோ சார். உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு கவலையே இல்லை. அது
மக்களுக்கு Sir, பிடிச்சிருக்கு. this is எங்க கட்சிக்கு பிடிச்சிருக்குது, அவங்க கட்சிக்கு பிடிச்சிருக்குது, கூட்டணிக்கு பிடிச்சிருக்கு. sir. This is Ramkumar from NewsX. Sir, this is this side. Yes, sir. This is Ramkumar from NewsX. நீங்க வந்து இப்போ சிவசேனா, பிஜேபி அண்ட் ஆம் ஆத்மி பார்ட்டி, காங்கிரஸ் இவங்களெல்லாம் நீங்க எடுத்துக்காட்டா சொன்னீங்க. சார், விமர்சனம்ன்றது வேற. நீங்க வந்து ஒரு திமுக மாதிரியே ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சியா நீங்க கவர்னர்கிட்ட 27 அமைச்சர்கள் மேல ஆதாரப்பூர்வமா புகார் கொடுத்தீங்க. விமர்சனம்ன்றது வேற, ஒரு குற்றச்சாட்டுன்றது வேற. நீங்க பிஜேபி அண்ட் தமிழ் அண்ட் ஏடிஎம்கே பார்ட்டி இந்த லாஸ்ட் இந்த ரூலிங் டர்னரில் வந்து நீங்கள் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு பல சந்தர்ப்பங்களை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊழல் கட்சிகளோட நீங்கள் வந்து கூட்டணி வைக்க வேண்டிய காரணம் என்ன? எந்த சமரசத்தின் அடிப்படையில் நீங்கள் அதை பண்ணுறீங்க? ரெண்டாவது, இப்போ நீங்கள் இது வரைக்கும் சொன்னீங்க நாங்கள் உள்ளே இருந்து தான் நாங்கள் அவங்க கிட்ட எதிர்ப்போம் சொல்லி. ஊழல்வாதிகள் கூட சேர்ந்து நீங்கள் என்ன விதமாக நீங்கள் எதிர்க்க போகிறீங்க அதை? அதாவது உங்க கேள்விக்கு தான் நான் தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கிறேன். எந்த காரணத்துக்காக நாங்கள் இந்த கூட்டணி வைத்திருக்கின்றோம் என்று கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் தெளிவா விளக்கி தான் நான் சொல்லியிருக்கிறேன். சார், அதுல விளக்கமே எதுவுமே இல்லை சார். அதுல சார், அன்புமணி சார் இன்னைக்கு நான் சொல்றது இன்னைக்கு என்னன்னா, ஆளுநர்கிட்ட கொடுத்த அந்த பெட்டிஷன் நிச்சயமாக அதில் ஏதாவது விசாரணை நடத்தி உண்மை இருந்தால் அதை செய்தவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எங்களுடைய நிலைப்பாடு. வேற எப்படி எடுக்கணும்னு சொல்றீங்க நீங்க? இல்ல வேற எப்படி எடுக்கணும்னு சொல்றீங்க நீங்க? சொல்லுங்க. இல்ல வேற எப்படி எடுக்கணும்னு சொல்றீங்க? See, that's what I am telling you today is, yes, we have given a list to the governor to investigate, and if true to take action, we still stand by that. ஊடகம் என்ன இவ்வளோ கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறீங்க நீங்க? அவ்வளோ ஆவேசமா இருக்கிறீங்க. அப்ப அவருக்கும் தண்ணி கொடுப்பாரு. ரொம்ப அப்படியே பதட்டமா இருக்கிறீங்க. ஜாலியா இருங்க, கேஷுவலா இருங்க. என்ன அதனால என்னமோ நீங்க எலெக்ஷன் நிக்கிற மாதிரி அப்படியே அவ்வளோ இதுல இருக்கிறீங்க. நாங்க தான் நிக்கிறோம், எலெக்ஷன் நிக்கிறோம். நாங்க தான் மக்களை சந்திக்கணும், போட்டியிடணும். I'm coming to that. I'm coming to that. Okay. So we have given a list to the governor, and the governor has at the time said to us that I will read word by word, and if prima facie if I find anything, I will take severe action. We stand by that. Sir, this is Shabir from Times Now, sir. You have said in the past that the Gutka scam needs to be investigated and the corruption allegations against AIADMK ministers needs to be investigated. And Gutka scam பத்தி மிக கடுமையா விமர்சனம் செய்த ஒரு கட்சி பாமக, and you yourself are an anti-tobacco activist and someone who has been fighting against tobacco. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல குட்கா அலிகேஷன்ல என்கொயரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, சிபிஐ என்கொயரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதனுடைய அமைச்சர்களோட நீங்க வந்து கூட்டணி வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கொடுத்த 10 கோரிக்கையில ஊழல் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் விசாரிக்கணும். ஏன்னா நீங்க கவர்னர்கிட்ட கொடுத்த பட்டியல்ல இருக்கக்கூடிய 24 அலிகேஷனும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமானது. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் விசாரிக்கணும், விசாரித்தால்தான் கூட்டணி அப்படின்ற ஒரு ஷரத்தை நீங்க ஏன் வைக்கல? கவர்னர் கிட்ட கொடுத்திருக்கிறேன். இல்ல இவங்க கிட்ட கொடுத்து என்ன பண்ணணும்? அது கவர்னர் தான் அது நடவடிக்கை எடுக்கணும். இவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? நீங்க இப்ப குட்கா ஸ்கேம் கேள்வி கேக்குறீங்களா? தெரியல. இல்ல குட்கா ஸ்கேம் எடுத்துக்கங்க. No, I am saying like you have been someone who has been opposing Vijay Bhaskar, who wants Vijay Bhaskar to be dropped from the cabinet. And why are you now aligning with him? Let the CBI inquire, and if they bring out evidences of corruption, I will be the first to ask them to take severe action and step down. So இப்ப evidence இல்லன்னு நினைக்கிறீங்களா நீங்க? Investigation is going on. Do you think AIADMK is corrupt or not? See, investigation is going on. ஊழல் மிகுந்த கட்சியா இல்லையா? Investigation is going on. அதிமுகல ஊழல் இருக்கா இல்லையா? Natural conclusion
and then I will give you இல்ல a sir, comment. என்னோட கேள்வி நீங்க do you Why still do you believe want to preempt it? இல்ல do you still believe that there is corruption in AIADMK government? Whatever it is, like investigation or whatever it is going on, let it come to its conclusion, and then we'll Yeah.